இந்த சட்டமன்றத்துக்குள்ள எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கருத்தை வைக்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கடனுக்கு பொருள் வாங்குவோம், காசு வாங்குவோம், இல்லை மற்ற எதுனா கடனுக்கு வாங்குவோம். ஆனா முதல்வர் விஜய் எம்எல்ஏவை கடன் வாங்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாருல, இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல ஒரு விஷயம், அதாவது என்ன சொல்றதுன்னா, நீங்க கடன் வாங்குறதுன்னா நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. இப்ப என்ன சொல்றது, நம்மள்ட்ட 2 தான் இருக்குது, நமக்கு 3 வேணும் அப்படின்னா ஒண்ணு யார்கிட்ட கடன் வாங்குறது? பக்கத்து வீட்டுல இருந்தா. அப்படித்தானே வாங்கணும். அப்புறம் என்ன டெல்லியில என்ன கொடுப்பாங்க? தப்பாயிராது, பொண்டாட்டி அப்புறம் அடிக்குமே. கடன் வாங்கினா திருப்பி கொடுப்போம். ஓ சரி, புரியுதா? புரியுது. திருப்பி எப்படி கொடுப்போம்னா, கடனா இப்போ உங்கள்கிட்ட இருந்து நான் மிளகாத்தூளை வாங்கிட்டேன்னு வச்சுக்கீங்களேன், ஆனா உங்களுக்கு நாங்க கொடுக்குறப்ப நாங்க புளியா கொடுப்போம். அது எப்படி சார்? மிளகாத்தூளுக்கு மிளகாத்தூள் தான், புளி எப்படி கரெக்டா இருக்கும்? ஹலோ, அப்படிதான். அதெல்லாம் ஆரம்ப காலத்துல இருந்து பண்ற மாற்ற முறையில அப்படிதான். நாங்க உங்களுக்கு புளி கொடுப்போம். கொட்டை எடுத்துதான் எடுக்காதுதான். கொட்டை எடுத்ததா எடுக்காததா? ஹலோ, மிளகாத்தூள் கொடுத்த கடை வாங்கின நானு திருப்பி கொடுக்குறப்ப புளியா கொடுப்பாங்க. கொட்டை எடுத்ததா எடுக்காதாவனா? இல்ல சார், கொட்டையோட புளி குடிப்பீங்களா, கொட்டை எடுத்து புளி குடிப்பீங்களான்னு கேட்டேன். எப்படி கொடுத்தா என்ன? 2 வகையான புளி இருக்குல்ல, அதுக்காக கேட்குறேன். அது நீங்க கொடுக்குற மிளகாத்தூளை பொறுத்தது. நீங்க ரொம்ப மட்டரமான ஒரு மிளகாத்தூளை கொடுத்தீங்கன்னா நாங்க கொட்டையோட எடுக்கிற புளியை தான் கொடுப்போம். அது மாதிரி இப்போ வாங்கி இருக்கிறாரு. ஆமா. திமுக கிட்ட இருந்து கொடுக்கல் வாங்கல்.